அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் 100% இல்ல 200% ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்கள் 2024 பெரிய வெற்றி எதையும் பார்த்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம வாழக்கூடிய நபர்கள் கன்னிராசி அன்பர்கள். காரணம், ஏதாவது ஒரு விதத்துல நல்லது நடக்குங்கிற தைரியமான ஒரு விஷயத்துல நம்பி செல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த பரிகாரம் ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சு பார்த்து முழுமையா பலன் அடைஞ்சிருக்காங்க. இதிகாச நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. திடீர்னு தோன்றிய பரிகாரம் இல்ல. இந்த பரிகாரத்தை உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணி பலன் அடைஞ்ச ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை செஞ்ச எல்லாருக்குமே முழு பலன் கிடைச்சிருக்கு, பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. கன்னிராசி நிறைய கஷ்டப்படக்கூடிய ராசி. காரணம், 2024 கேது உங்க ஜன்மராசியிலேயே அமர்ந்து 10வது குறைக்கு ராகு உங்க கலத்தரஸ்தானத்துல அமர்ந்து திருமண வாழ்க்கையை டோட்டலா உடைச்சிட்டாங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 3 1 ரூபாய் நாணயம் இந்த பரிகாரம் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ முதல் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. நீங்க ஆணா இருந்தா உங்க குலதெய்வத்தை நினைச்சு இந்த முதல் பரிகாரம் பண்ணணும். பெண்ணா இருந்தா உங்க தாய் வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வம், கணவன் வழி குலதெய்வம், 3 குலதெய்வத்தையும் மனதார நினைத்துக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கும். உங்க குலதெய்வத்தை வணங்கி உங்களுடைய பினான்சியல் வைஸ் 2024 ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இந்த பினான்சியல் வைஸ் நிறைய தடங்கல்கள் இருக்கும். நீங்க கொடுத்த பணமும் திரும்ப வராது. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்க முடியாம போகலாம். பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க அடிமையா இருக்கீங்கிறது தான் உண்மை. காரணம், எந்தெந்த விஷயத்துல பணம்ங்கிறது உங்களை கஷ்டப்படுத்தும்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு தவறான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை கூட பணம் கொடுத்திருக்கும். வேலையா இருக்கட்டும், ப்ரமோஷனா இருக்கட்டும், ஒரு லோனா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க கிட்ட கை மாத்தா வாங்கிய பணத்தை கொடுக்கலன்னா கூட ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பணம்ங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவா மாறணுங்கிறத தாண்டி உங்களுக்கு வரவேண்டிய பணம்ங்கிறது உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா? இன்னொன்னு, நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது. ஏன்னா இந்த பணம் உங்களை அடிமையாவே ஆக்கிடும். நல்ல இறை வழிபாடு செய்யற கன்னிராசி அன்பர்களுக்கு கூட கடந்த சில காலகட்டங்கள்ல வாழ்க்கைய தொலைச்சிருப்பாங்கிறத விட இழந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் அதிகமா சுமந்த கன்னிராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய இந்த மாதங்கள் 2025 ஆண்டின் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் வெற்றிகரமான மாதங்களா இருக்கணும்னு நினைத்து முதல் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் வீட்டிலேயே பண்ணலாம். ஹால்லையோ பெட்ரூம்லயோ பண்ணாம உங்க பூஜை அறையில உட்கார்ந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து முதல் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து முடிஞ்சு வைக்கணும். இது எப்ப பண்ணணும் அப்படின்னா, தேய்பிறையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும். வளர்பிறையில செய்யக்கூடாது. தேய்பிறையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் நிற துணியில உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு பினான்சியல் வைஸ் பிரச்சனைகள் தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்க முடிஞ்சு வைங்க. இதை நீங்க பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையுமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா அமையும். எந்த மாதமா வேணா இருக்கலாம், எந்த புதன்கிழமையா வேணா இருக்கலாம். ஆனா தேய்பிறையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை குலதெய்வத்தை நினைச்சு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது. வாழ்க்கையில பணத்துக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் கை கட்டி வாய் பொத்தி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாக கூடாது. பினான்ஸ்ங்கிறதுனால நம்ம யாருக்கும் தரம் தாழ்ந்து, அடுத்தவங்களுக்கு பயந்து, போன் காலுக்கு பயந்து, கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்கி, ஏன் இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கைய அடமானம் வச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க. அடுத்து 2வது 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா கன்னிராசி அன்பர்களுடைய ஹெல்த் ரொம்பவே படுத்தும். காரணம், 7ல ராகு, லக்னத்துல கேது, அதை தாண்டி 6ல சனி பகவான். கொஞ்ச நாள் வக்ரகதியில இருந்தார், இப்ப நிவர்த்தி ஆயிட்டார். ஓகே. சோ இந்த சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருந்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை, வம்பு தும்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு சில பேருக்கு சால்வ் ஆயிருக்காது. ஒரு சில பேருக்கு ஆபரேஷன், பண செலவு, மருத்துவ செலவு, எக்ஸ்ரே எடுக்கிறது, ஒரு சின்ன பல்லு வலி கூட பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் உங்களை ரொம்பவே கேவலப்படுத்திருக்கும். நம்ம ஃபேஸே அட்ராக்ஷன் இல்லாம மாறி இருக்கும். உள்ளுக்குள்ள இதுதான் உடல் நல பிரச்சனை அப்படின்னு வெளியில யார்கிட்டையும் ஓப்பனா பேசக்கூட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஸோ கன்னிராசி அன்பர்கள் இந்த 2வது 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க யாருக்காக எப்ப யூஸ் பண்ணணும்னா,
உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு, அதாவது விநாயகரா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், வராகி அம்மனா இருக்கலாம், அம்பிகையா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், எந்த தெய்வமா வேணா இருக்கலாம், ஐயப்பன் யாரா வேணா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இந்த 2வது ₹1 நாணயத்தை முடிக்க போறீங்க. ஒரு சிலருக்கு சாய்பாபா, ராகவேந்திரர் இந்த மாதிரி தெய்வங்களையும் பிடிக்கும். ஜீவசமாதி வழிபாடு கூட பண்ணலாம். ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை நினைச்சு கூட இந்த பரிகாரம் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இந்த 2வது ₹1 நாணயத்தை இன்னொரு ஒரு மஞ்சள் துணியில நீங்க முடிஞ்சு வைக்கணும். அப்போ உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. உங்களுக்கும் சரி, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது. உங்க நோய் தீரணும், சீக்கிரமா நோய் தீரணும். இனிமேலும் நோய் உபாதைகள் எதுவும் வரக்கூடாது, மருத்துவ செலவுகள் வரக்கூடாது, யாரும் உங்க மேல பொறாமைப்படக்கூடாது, உங்களுக்கு திருஷ்டி வரக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு தேய்பிறையில வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணணும். இந்த 2வது ₹1 நாணயத்தை தேய்பிறை சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். அடுத்து 3வது ₹1 எடுத்துக்கோங்க. இந்த 3வது ₹1 நாணயம் எதுக்குன்னா, நீங்க பர்சனலா உங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த பெண் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஓகே சொல்லணும், இல்ல வீட்ல உங்க காதலுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கணும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும், கடன் சுமை குறையணும், வீட்டில் உள்ளவர்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும், வீடு கட்டணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஏன் ஒரு சில பேருக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கும், அந்த பயம் விலகணும். தெரியாம ஒரு சில பிரச்சனையில போய் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அது வெளிப்படையா யார்கிட்ட சொல்றது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு மத்தவங்க கிட்ட கேட்க முடியாது இல்லையா? அப்படி உங்க மனசுல இருக்கக்கூடிய பர்சனல் வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்க ஆசை எதுவா இருந்தாலும் சரி, அது விரைவில் நிறைவேறணுங்கிற உயரிய நோக்கத்தோட பௌர்ணமி அன்னைக்கு 3வது ₹1 நாணயத்தை நீங்க மஞ்சள் துணியில முடிஞ்சு வைக்கணும். இந்த 3வது ₹1 நாணயத்தை பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சு வைக்கும் போது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னா தட்சணாமூர்த்தி, குரு பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு. இதை செய்யும் போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் விலகும்ங்கிறது தான் உண்மை. இந்த 3 ₹1 நாணயத்தையும் தனித்தனி நாள்ல முடிஞ்சு வைக்க போறீங்க. முதல் 2 நாணயம் தேய்பிறையிலையும், 3வது நாணயம் பௌர்ணமிலையும் நீங்க முடிஞ்சு வைக்க போறீங்க. இது ஆர்டரா தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பௌர்ணமி வருதுன்னா அந்த பரிகாரம் பண்ணிடுங்க. அடுத்து தேய்பிறையில வரக்கூடிய புதன்கிழமை வருது, அடுத்து சனிக்கிழமை வருதுன்னா அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். இது ஆர்டரா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்னு, இந்த பரிகாரத்துக்கு 6 மாசம் வரைக்கும் பவர் இருக்கும். நீங்க வேண்டுதல் வச்சு 6 மாசத்துக்குள்ள மேக்சிமம் உங்க வேண்டுதல்கள் நிறைவேறிடும். உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சு நீங்க பரிகாரம் பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு நீங்க முதல் நாணயத்தை முடிஞ்சு வச்சீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வ கோவில்ல இருக்க உண்டியல்ல போட்டுருங்க. 2வது நாணயத்தை இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேண்டுனீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின் எந்த தெய்வத்தை நினைச்சு வேண்டுனீங்களோ அந்த தெய்வத்துடைய உண்டியல்ல போய் அந்த நாணயத்தை போட்டுடணும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் திருப்பதி பெருமாளை நினைச்சு வேண்டி இருப்பாங்க. இங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில்ல போய் அந்த உண்டியல்ல நான் போட்டுடுறேன் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. பழனிக்கு வேண்டுனீங்கன்னா பழனிக்கு தான் போகணும். பக்கத்துல இருக்க முருகன் கோவில் உண்டியல்ல போய் நான் போடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. எந்த தெய்வத்தை நினைச்சு வேண்டுனீங்களோ அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை ப்ராப்பரா முடிச்சுட்டு வரணும். அடுத்து 3வது நாணயத்தை நவகிரக குருவை நினைச்சு வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சிவாலயத்துல இருக்க உண்டியல்ல போய் நீங்க போட்டுக்கலாம். இல்ல செப்பரேட்டா குருஸ்தலம் இருக்கு, உதாரணத்துக்கு ஆலங்குடி, திட்டை, இந்த மாதிரி குருஸ்தலம் எல்லாம் கூட இருக்கு, அவங்கள நினைச்சு கூட நீங்க வேண்டிக்கலாம். கன்னிராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி என்ன நடந்தாலும் சரி, கோச்சாரத்துல என்ன கிரகங்கள் மாறினாலும் சரி, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம். இது ஃபாலோ பண்ணுங்க, அவசியம் 100% ரிசல்ட் இருக்கும். இந்த பரிகாரத்துக்கு வெறும் ₹1 நாணயம் மட்டும்தான் பயன்படுத்தணுமானா கிடையாது. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ₹11, ₹1001, ₹101, ஏன் ₹10,001, ₹1,01,000 கூட போட்டுக்கோங்க. அது உங்க விருப்பம். பணம் முக்கியம் கிடையாது. எவ்வளோ பணம் நீங்க இதுக்கு பயன்படுத்துறீங்கிறது முக்கியம் கிடையாது. முழு மனதோட, முழு பக்தியோட, இறைவன் மீது முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பண்ணணும். உங்க பக்தி தான் இதுல முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது. அதே மாதிரி ₹1 காயின் நான் முடிஞ்சு வைக்கிறேன், பெருசா எனக்கு வேண்டுனதை விட மிகப்பெரிய அளவுல எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, பெரிய அளவுக்கு எனக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கு, நான் சக்சஸ் ஆயிட்டேன், அந்த சந்தோஷத்துல நான் கடவுளுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா பெரிய பணத்தை கூட உண்டியல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டுக்கலாம். கூடவே அந்த ₹1 நாணயத்தையும் சேர்த்து உண்டியல்ல செலுத்திருங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.